ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம், ரங்கநாதபுரம் அகரக்கோட்டாலம் சென்டரில் இருக்குது இந்த ஃபீல்டு. கரும்புக்கு தான் ரெயின்வாஷ் ஓடிட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு கரும்பு. ரெயின்வாஷ் போட்டு ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. முத்துசோளம் இன்னொரு பயிர் 2 பயிர் வச்சாங்க. இது 3ஆவது வந்து கரும்பு போட்டிருக்காங்க. ஸோ கரும்புக்கு தான் ரெயின்வாஷ் ஓடிட்டுருக்கு. இது வந்து ஒரு மாதத்துக்கு மேலாச்சு கரும்பு வச்சு. ஸோ மாதத்துக்கு ஒரு டைமு இந்த ஃபீல்டெல்லாம் வந்து பார்த்துட்டு போவேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் எங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்குது. ஸோ அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போவேன். போயிட்டு வரும்போது இன்னும் ஒரு 3-4 ஃபீல்டு இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ எனக்கு எப்படி ஓடுது, ஸோ கரும்புக்கு போட்டோமே எப்படி பாயுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு மாதம் ஸோ வந்து பார்த்துட்டு தான் போவேன். ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கரும்புக்கு ரெயின்வாஷ் போடலாமான்னு கேட்டுருக்காங்க. தாராளமாக தைரியமாக போடலாம். நாங்களே 3 கரும்பு வெட்டிட்டோம் ரெயின்வாஷ் போட்டு. ஸோ இதை கூட தான் வந்து வெங்காயமும் வச்சுருக்காங்க. வெங்காயம், கரும்பு. ஓஸ் கிடது பாருங்கள். 1 to 1 கால் தான் ஓஸு. ஸோ இது இன்னும் கரும்பு மண் ஒதுக்குனாங்கன்னா இந்த ஓஸு வந்து பள்ளத்தில் வந்துடும். ஸோ அப்போ வந்து ஓஸ் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 40 நாள் ஆகும் கரும்பு வச்சு. ரெயின்வாஷ் மூலயமா தண்ணி பாயும் போது எவ்வளோ ஹைட் அதுக்குள்ளே இந்த 40 நாளில் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக ஒரு 2 ஏக்கர் லாஸ்ட் வரைக்கும் தண்ணி ஓடிட்டுருக்கு. எவ்வளோ பசுமையாக இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்குது. எவ்வளோ ஹைட் வந்துச்சு பாருங்கள். 40 நாள் ஆகும், அவ்வளோதான். 40 நாளைக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும் கரும்பு. ஸோ இது இன்னும் ஒரு வாரம் 10 நாள் போச்சுன்னா மண் ஒதுக்குவாங்க. மண் ஒதுக்கிட்டு போடும்போது இந்த ரெயின்வாஷ் எல்லாம் பள்ளத்தில் கிடக்கும். இந்த ஓஸில் வர தண்ணி 2 லைன் கரும்பு தண்ணி பாஞ்சிக்கும். எவ்வளோ ஹைட்டில் வருது பாருங்கள் தண்ணி. சைட்லேயும் அந்த ஓஸ் வரைக்குமே போய் நனையுது. அதாவது இந்த ஓஸில் வர தண்ணி அடுத்த ஓஸ் வரைக்குமே தண்ணி வரும். தண்ணி பாஞ்சிட்டு பாருங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது இவங்களுக்கு சுத்தமாக செலவு மிச்சம். தண்ணி சீக்கிரமாக பாஞ்சிடும். 1 மணி நேரம் ஓட்டினா தண்ணி நிற்கும். கரும்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு. ஸோ எனக்கு வந்து நிறைய தண்ணி நிறுத்திடுவாங்க. சொட்டு நீர் மாதிரி அப்படியே சொட்டாக வந்துட்டு ஓடுறது கிடையாது. தண்ணி நிறுத்திடுவாங்க வயல் ஃபுல்லாக. அப்போ எந்த நேரமும் காடு வந்து ஈரப்பதமாக இருந்துக்கிட்டே இருக்கும். காடு ஈரப்பதமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஈல்டு நல்லா கிடைக்கும். கரும்பு நல்லா வெயிட் வரும். ஸோ அந்த மாதிரி வெயிட் வரும்போது டன்னேஜ் வரும். நல்ல ஒரு அமௌண்ட்டு. சொட்டு நீர் போட்டு அதில் வந்து சொட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக ஓடினா கூட அதுக்கு தேவையான தண்ணி கிடைக்கிது. அங்கே சும்மா 1 அடி நனையும், அவ்வளோதான். அந்த 1 அடி நனையும் போது பக்கத்தெல்லாம் காஞ்சி போயிருக்கும், ஈல்டே கிடைக்காது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. ரெயின்வாஷில் காடு பூரா தண்ணி நிற்கும். அதோட ஈல்டு நல்லா கிடைக்கும். கரும்பு நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ அப்போ டன்னேஜ் வருது அவங்களுக்கு. அதனால தான் இப்போ சொட்டு நீர் போட்டவங்களே எல்லாருமே மாற்றி ரெயின்வாஷ்க்கு மாறிட்டாங்க. ரெயின்வாஷ் போட்டோம்னா நல்லாயிருக்கு, வேலை மிச்சம், சீக்கிரம் தண்ணி பாஞ்சிடுது, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி. 2வது செலவு கம்மி. ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓசை மட்டும் வாங்கினா ஒரு 10,000 ரூபா வரும். 2 வருஷத்துக்கு வந்தது 2 கரும்பு வெட்டிடுவாங்க. 2 கரும்பு வெட்டிட்டு வருஷத்துக்கு 5,000 ரூபா கணக்கு, 5,000 6,000 அவ்வளோதான் வரும் இந்த ஓசு வாங்குறது. 2 கரும்பு வெட்டினா போதும். சொட்டு நீர் ஓஸ் அப்படி கிடையாது. 20,000 30,000 செலவு பண்ணால் தான் சொட்டு நீர் ஓஸ் வாங்க முடியும். அதுவும் 2 வருஷம் 3 வருஷத்தில் எல்லாம் ஒப்படைச்சிக்கிட்டு கோட்டையில் தண்ணி வராது, தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் திரும்பி தானாக எப்பவும் பாய்ச்சல் மாதிரி தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. ஏன்னா ஓஸை மட்டும்தான் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்ற போகிறோம். மற்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வால்வு, பிவிசிபி எல்லாமே அப்படியே இருக்கும். அப்படிங்கும்போது செலவு இல்லை உங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு டைமு ஓஸ் மாற்றிக்குவாங்க.
இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா 350 மைக்ரான் ஓடிட்டுருக்கு. இது 4 கரும்பு 5 கரும்பு வெட்டலாம் இவங்க. ஸோ இப்போ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 300 மைக்ரானே கொடுங்க, அது வந்து ஒரு ரோல் 700 வருது. 2 கரும்பு வெட்டிடுறாங்க, 2 வருஷம் வந்துடுது, 2 கரும்பு வெட்டிடுறாங்க. கணக்கு பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 5000 தான் செலவு அவங்களுக்கு. அப்படிங்கும்போது 300 மைக்ரான் வாங்கி போட்டால் போதும், 2 கரும்பு வெட்டிடலாம். 2 வருஷம் ஒரு டைம் ஓசை மட்டும் மாற்றிக்கலாம். என்ன ஒரு ஓசு ஒரு 10,000 11,000 வருது ஒரு ஏக்கருக்கு, 2 கரும்பு வெட்டினா போதும், ஒரு பெரிய செலவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து 300 மைக்ரானுக்கு விலை கம்மியான ரோலுக்கு ரெயின் ஹோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க கரும்புக்கு. மற்ற பயிருக்கெலாம் வந்து குவாலிட்டி தான் போடுவாங்க, 350 மைக்ரான் ஃபியூர் வெர்ஜன் தான் போடுவாங்க. கரும்பு பொறுத்தளவுக்கு சும்மா நார்மல் குவாலிட்டி 2 கரும்பு வெட்டினா போதும் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஏன்னா கரும்பில் எலிக்கடி இருக்கும், எலி தொந்தரவு இருக்கும், அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக எதுக்கு அதிகமாக கனெக்டர் போட்டுவிட்டு ரெயின் ஹோஸ் போட்டோமா ஒரு வருஷம் போட்டோமா ஒரு கரும்பு வெட்டணும், அடுத்த டைம் எல்லாம் சரி பண்ணி போட்டுவிட்டு அடுத்து 2வது கரும்பு வெட்டுறோம், 2வது கரும்பு வெட்டுவிட்டு அப்படியே கொளுத்து விட்டு புதுசாக ஓசை மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு போயிட்டாங்க. அதனால தான் வந்து விலை கம்மியான ஓசை வாங்கி கரும்புக்கு போட்டுக்கிறாங்க. ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் கரும்பு. மாதத்துக்கு ஒரு டைம் வந்து வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லா 2-3 ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ யாருக்காவது தேவைன்னாக்கா அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது, போகிறது தெரியாது, ஆள் அனுப்பிச்சி விடணும்னா ஆளும் அனுப்பிச்சி விட்றோம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 லேபர் ப்ளஸ் வந்து போகிற பஸ் ஃபேர் செலவு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஆள் அனுப்பிச்சி விடுவோம். நம்மக்கிட்ட பொருள் வாங்கிட்டு அவங்களுக்கு போட தெரியல அப்படின்னாக்கா நம்ம ஆள் அனுப்பணும். எல்லா ஆள்லாம் அனுப்ப முடியாது, பொருள் மட்டும் தான் வைப்போம் அப்படின்றதெல்லாம் நம்ம இது கிடையாது. நம்ம மற்றவங்க பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல எங்கேயோ பொருள் வாங்கிட்டு நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் எனக்கு இந்த மாதிரி 2 ஏக்கருக்கு வாங்கி வச்சுருக்கிறேன் ரெயின் ஹவுஸு, எனக்கு ஆள் அனுப்புவோங்க, அவங்களுக்கு என்ன லேபரோ நான் கொடுத்துட்றேன், எனக்கு ஆள் அனுப்பி எனக்கு போட்டு கொடுங்கன்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்குறவங்களுக்கு நம்ம ஆள் அனுப்பிச்சி விட்டு, தேவைன்னா ஆள் வேணும்னு சொன்னாங்கன்னா ஆள் அனுப்பிச்சி விட்டு வேலையை முடிச்சு கொடுப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட பொருள் வாங்குறாங்க பணம் கட்டி, அது வந்து வேஸ்டேஜ் ஆகக்கூடாது. அவங்க சொன்ன டைமில் அந்த வந்து பயிர் வச்சிடணும். அப்போ தான் நம்மக்கிட்ட பொருள் வாங்குறதுக்கான அந்த காசுக்கான ஒரு லாபம் கிடைக்கும். ஆன்லைனில் வாங்கினா அங்கே வாங்கினா இங்கே வாங்கினான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆள் அனுப்புன்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மக்கிட்ட அதாவது என்கிட்ட பொருள் வாங்குறவங்களுக்கு தான் ஆள் தேவைன்னா ஆள் அனுப்பிச்சி விட்றோம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் அனுப்பிச்சி விட்றோமோ அங்கெங்கெல்லாம் கர்நாடகா வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம். நம்ம மற்ற இடத்துல வாங்கிட்டு ஆள் அனுப்புங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பொருளை போடுறதுக்கு நம்ம ஃபீல்டில் போடுறதுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை. ஸோ ஆளுங்க பற்றாக்குறை. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பொருள் அனுப்புகிறாங்கன்னா அவங்க ஆள் வேணும்னா உடனே இந்த டேட்டில் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஸோ அந்த டேட்டில் ஆள் அனுப்பிச்சி விட்டு வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஐடியாலாம் கேட்குறாங்க நிறைய பேர். என்னென்னா வேறு இடத்துல எங்கேயோ பொருள் வாங்கி வச்சுருவாங்க, கம்பெனிக்காரன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் கம்பெனிக்காரன் எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணால் எதையாவது எப்படியாவது கூகுளில் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி என்னோடய கான்டாக்ட் நம்பர் எடுத்து அப்படியே ரெயின் ஹவுஸ் வாங்குற மாதிரியே கேட்பாங்க. சார் இந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு போடணும், எப்படி போடலாம், எவ்வளோ செலவு வரும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. எல்லா விவரமும் நானும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்லுவாங்க, சார் நான் மாதிரி ஒரு இடத்துல வாங்கிட்டேன் சார், எனக்கு ஆள் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து விவரம் சொல்கிறதுக்கு தயார், ஆனால் ஆள் அனுப்புறது கிடையாது. ஏன்னா தெரியாததை நம்மகிட்ட கேட்குறாங்க, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அது லைஃப்பில் எனக்கு ஏதாவது சந்தேகம், எனக்கு தெரியல இதை சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து கிளியராக சொல்லிடுவேன். அதில் ஆள் வந்து ஃபிட்டிங் ஒர்க்குக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆள் அனுப்புறது கிடையாது. ஏன்னா இதில் ரொம்ப நாளாக இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலைல கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி ஆள் அனுப்பிச்சி விடுங்கன்றாரு. ஸோ இது அதனால தான் இந்த வீடியோவிலே போட்டு விட்றேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஆளுக்கு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஆள் கிடைக்காது, ஆள் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம்.